ஹலோ காய்ஸ்! எக்ஸாட்டிக் ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் இங்கே இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது கிறிஸ்மஸ் ஃப்ரூட் கேக் தாங்க. இதுதான் வந்து ப்ளம் கேக். அத்தென்டிக் ஸ்டைல்ல பண்ணக்கூடிய ப்ளம் கேக். இது நான் வந்து க்ரீமிங் மெத்தடில் தான் பண்ணேன். இந்த கேக் நல்லா சூடானதுக்கப்புறம் டீமோல் பண்ணிக்கிறேன். இந்த கேக் பண்ணும்போது எங்கள் வீடு ரொம்பவே வாசனையாக இருந்துச்சு. எனக்கு இது பார்க்க ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்துச்சு. லாஸ்ட் இயர் பண்ணதை விட இந்த டைம் வந்து டேஸ்ட் எதாவது டிஃபர் ஆகுமா அப்படின்னு வந்து நான் ரொம்ப பார்த்துட்ருந்தேன். ஸோ நான் கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் தெரியலங்க. லாஸ்ட் இயர் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ரிச்சாக இருந்துச்சு. இப்போ இதுக்குள்ளே நீங்கள் பார்க்குறது எல்லாமே நான் சோக் பண்ணி வச்சிருந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் தான். நான் சாப்பிட்ட ஒவ்வொரு பைட்லேயுமே எனக்கு வந்து கடிப்பட்டுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில பேருக்கு மட்டும் தான் என்னால் சாம்பிள் கொடுக்க முடிஞ்சிச்சு. அதுலேயே வந்து எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் வந்து சோக் பண்ணது இருக்குது. சீக்கிரமாகவே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.